Hey, hi. Ini நம்ம பார்க்குற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா the current issues you are ignoring. அதாவது எதை தவிர்க்கிறீங்க, எதை வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு போறீங்க, எதை வந்து உங்களோட மைண்டுக்கு வந்து பெரிய விஷயமா வந்து தெரியல, ஒரு இஷ்யூஸ் வந்து கரண்டா வந்து ஏதாவது பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து எதை வந்து நீங்க வந்து இக்னோர் பண்றீங்க, எதை வந்து தவிர்க்கிறீங்க, எதை வந்து பெருசுப்படுத்தாம வந்து இருக்கீங்க, பெருசுப்படுத்த வேண்டிய விஷயத்த பெருசுப்படுத்தாம எதை வந்து லெத்தார்ஜிக்கா வந்து கூட வந்து இருக்கலாம், ஏன்னா ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணாம இருக்கலாம். அதுதான் என்ன அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட நேம் அனிதா. ஐம் அ டாரோ ரீடர். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும் வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து வரும். கண்டிப்பாக வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் டு யூ. அது இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் நினச்சி வச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணுறீங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்க. ஏன்னா அந்த 30 மினிட்ஸும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு 30 மினிட்ஸ் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொஷின்ஸ், அதாவது என்னோட இப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க போறீங்கன்னா அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க. தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டு தான் வந்து பண்ணணும். சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து சொல்ல தெரியாது. ஏன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கதான் அவங்க வந்து கட்டத்தை வச்சு சொல்லுவாங்க, நான் வந்து கார்ட்ஸை வச்சு சொல்கிறேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து கேட்கதான் என்னால் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக என்ன கைடன்ஸ் அது கொடுக்க வருதுன்னு வந்து சொல்ல முடியும். இது இருக்குது, இது இருக்குது, இது இல்லை, இது ஆகும், இது ஆகாது அப்படின்ற விஷயத்த நீங்கள் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்கணும். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ண போறீங்கன்னு வந்து தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு பேப்பர்ஸில் வந்துட்டு உங்களுடைய கொஸ்டின் வந்து எழுதி வந்து வச்சுட்டு வாங்க. அந்த ½ அன் ஹவர் வந்துட்டு உங்களுக்கானது தான். ஸோ நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டிங் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான், ஏன்னா நீங்கள் தான் உங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணி தான் அது. ஸோ நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து பே பண்ணுறீங்க. ஸோ ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா செஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்நேரம் வந்து யோசிச்சு உங்களோட டயத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் என்னாலையும் வந்து ப்ராப்பராக கைட் வந்து பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து விஷயம். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே 3 கிறிஸ்டல்ஸ் வச்சு எடுப்பேன். 1, 2, 3. அதோட டைம் ஸ்லாட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கண்டிப்பாக அதுலேயும் வந்து நான் ரெகுலராக அதுலேயும் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் வந்து இருக்கேன். இதை தாண்டி வேற என்ன 2022க்கான ப்ரெடிக்ஷன், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு வந்து ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். இன்னொரு டிஸ்க்ளைமர் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஜென்ரல் ரீடிங். ஓகே, நான் 3 கிறிஸ்டல்ஸை வச்சு நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. நான் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் வியூஸையும் எல்லா கைண்ட் ஆஃப் பெர்செப்ஷனையும் கொடுக்க வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் இது வந்துட்டு. ஓகே, வித்தவுட் எனி டிலே நான் வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து நான் காமிச்சிடுறேன். நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். கரண்ட் இஷ்யூஸ் ஆர் இக்னோரிங் அப்படின்ற டாபிக்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து பார்த்துடலாம். ஓகே, 6 cards please. 6 cards please. The current issues which you are ignoring. 6 cards please. One, 2, 3, 4, 5 and 6. Okay, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அட்வைஸ் கார்டு எடுத்துடலாம். நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங் ஆன் த வே. ஸோ உங்களுக்கான ஒரு நியூ ஸ்டார்ட் வந்து ஆரம்பமாக போகுது அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய மூனாலஜி கார்ட் சார் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ புதிய அத்தியாயம், புதிய ஒன்று வந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் வான்ஸும் வந்து இருக்குது. சி, உங்களுக்கான வந்து ஓவராலாக இது வந்து பார்க்குறச்ச உங்களுக்காக ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஸ்டார்ட்டு, ஒரு நியூ பிராண்டு, சம்திங் நியூ. ஓகே, சம்திங் நியூ ரிலேட்டடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து நடக்க தான் வந்து போகுது. மேபி நீங்களே வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வந்து இருக்கலாம். நிறைய நியூ ஐடியாஸ், புது ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரலாம். உங்களுக்கான பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கக்கூடாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புதிய விஷயத்துக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அந்த திறமைகள், அந்த இது, உங்களுடைய பேஷன், அந்த அந்த ஸ்பிரிட் ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே மூன் கார்டும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து சொல்லியிருக்காரு. லைக் நியூ ஸ்டார்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக போகுது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு பாருங்கள் வீல் யூனிவர்ஸ் கார்டும் வந்திருக்கு. இங்கே வந்து
யூனிவர்ஸ் கார்டு, ஐ மீன் இது வந்து வேர்ல்ட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து ஒரு முடிவு. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு தொடக்கம். ஓகே, முடிவு மற்றும் தொடக்கம் வந்து. ஸோ கரண்ட் இஷ்யூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருச்சு. மேபி நீங்கள் வந்து பழைய விஷயத்துலேயே வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கலாம். ஸோ அந்த கரண்ட் இஷ்யூஸ்லேயே நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து மூழ்கி போய் வந்து இருக்கலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து இருக்காதீங்க. அந்த இஷ்யூஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஓல்ட் இஸ் எண்டிங், நியூ இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு தான் வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமா வேணும்னாலும் இது வந்து இருக்கலாம். ஸோ த ஓல்ட் இஸ் டையிங், த நியூ இஸ் பிகினிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ என்ன மாதிரி இது அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள்ங்க உங்களுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து ஏற்பட போகுது. பட் அதே சமயம் கொஞ்சம் பாலிடிக்ஸ் சம்மந்தமாகவும் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து வருது. சம்திங் நியூ வந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் அது வந்து பாலிடிக்ஸ் சம்மந்தமாக லைக் யூனோ ஏதோ ஒரு சம்மந்தமாக வந்து இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் நல்லதாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம என்ன அப்படின்றத ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஓகே, why the 8 of wands is here, why the 8 of wands is here, why the 8 of wands is here. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றத பார்ப்போம். மேபி லைக் நோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா வந்திருக்கலாம். உங்களுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. மேபி அந்த ஒரு இஷ்யூஸை வந்துட்டு லைக் இன்னும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து ஸ்லைட்டாக வந்து இஷ்யூஸ் என்ன அப்படின்றத வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது ஓவரால் எனர்ஜி எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போம். த ஃபூல், த 3 of cups, த லவ்வர்ஸ். ஓகே, மேபி ஒரு சில பேருக்கு வந்து புது ப்ரப்போசல்ஸ், புது ஐடியாஸ், புது நியூ பிராண்டிங், நியூ கைண்ட் ஆஃப் லைஃப், ஏன்னோ ஒரு நியூ ஐடியாஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இதுவும் வந்து பண்ணிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன், இன்னொரு விஷயமும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அது வந்து நான் பண்ண போகிறது ஒரு புதிய விஷயம் தானே, சரியா? அது வந்து பெரிய வந்து கிராண்டாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. பட் அதை தாண்டி ஒரு புதிய விஷயம்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு விஷயமா வந்து கூட இருக்கலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்வ் ஆக இருக்க தான் வந்து செய்யுது. பட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் சீம்ஸ் டு பி வெரி குட், பிரிட்டி குட். லவ்வர்ஸ் கார்டு வந்து ரொம்ப ஹார்மோனியஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் சீரியஸாக வந்து இருக்கலாம். ஏன்னா அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இருக்கின்றது. ஓகே ஓகே, நமக்கு இங்கே வந்து இன்னொரு வந்து பார்க்கலாம். why the world card is here, why the world card is here, 2 cards clarification please. why the world card is here, why the world card, 2 cards clarification please. why the world card is here. Seven of Swords and 7 of Wands. ஓகே, லைக் ஒரு முடிஞ்சு போன விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டே வந்து இருக்கீங்களோன்னு வந்து தோணுது. ஆப்வியஸ்லி யூஆர் கோயிங் பேக் டு த திங். அது வந்து முடிஞ்சு போன விஷயம். ஸோ அந்த கரண்ட் இஷ்யூஸ் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறீங்க. அது முடிஞ்சு போயிடுச்சு. பட் எதை இக்னோர் பண்ணினா முடிஞ்சு போன விஷயத்தையே திருப்பி நோக்கி போகிறதா உங்களுடைய வந்து கரண்ட் ஜாபாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. அதுக்காகவே நீங்கள் டிஃபெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கீங்க. நோ 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 நோ, கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. அது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். உங்களுக்காக வந்து நியூ ஐடியாஸ், மேபி லைக் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து அது ஒரு முடிச்சு போயிடும். பட் இன்னொரு விஷயம் வந்து ஒரு டோர் க்ளோஸ் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு டோர் வந்து ஓப்பன் தான் வந்து ஆகும். ஏன்னா இதுவே வந்து நடக்க போகிறதே வந்து கிடையாது இல்லையா? ஸோ ஒரு முடிஞ்சு போன விஷயத்தையே வந்து நோக்கி போறீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. அது முடிஞ்சிடுச்சு, அது செத்துடுச்சு அப்படின்றத வந்து நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கீங்கன்றது நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை முடித்தா மட்டுமே இந்த நியூ பிகினிங் வந்து உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, லைக் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் அதையே நோக்கி போகிறீங்க, அதை விட்டு வெளியே வரணும். பட் அதையே நோக்கி உங்களுடைய ஓட்டம் வந்து இருக்குது.
ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு கரெக்டாக வந்து சில விஷயங்கள் வந்து நடக்க போகுது, உங்களோட லைஃப்ல ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து போக போகுது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து முடிஞ்சு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப பேலன்ஸ்டாகவும் வந்து போக போகுது, ரொம்ப இதாகவும் வந்து போக போகுது. தயவு செஞ்சு முடிஞ்சு போன விஷயத்த நோக்கி வந்து போகாதீங்க. Okay, why the Ace of Wands is here? Why the Ace of Wands is here? Why the Ace of Wands is here? ஸோ நியூ ரொமான்ஸ் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்கள் இது வந்து நியூ ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுடைய கண்கள் வந்துட்டு முன்னாடி நோக்கி தான் வந்து இருக்கணுமே தவிர பின்னாடி இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, முன்னாடியும் ஒரு கண்ணை வச்சுட்டு பின்னாடியும் வந்துட்டு அது வந்துருமா அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நோ, இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா இங்கே சைலண்டாக சோஷியல் மீடியாவில் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. எந்த ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஒரு பழைய விஷயம், முடிஞ்சு போன விஷயத்துக்காக வந்து முட்டு கொடுத்துட்டு அது வந்து அது வந்து விட்டு லைக் இன்னும் சோஷியல் மீடியான்னு கிடையாது, பட் அது மேலே இன்னும் உங்களுக்கு ஒரு கண் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டு லைக் இன்னும் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து வெளியே வரலையோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ கம்ப்ளீட்டாக அதை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்காக ஒரு நியூ ப்ரொபோசல் வந்து வரலாம், நியூ மேரேஜ் அலையன்ஸ் வந்து வரலாம், நியூ ஐடியாஸ் வந்து வரலாம், சம்திங் ரிலேட்டட் நியூ வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆக தான் வந்து போகுது. ஆனால் உங்களுடைய எனர்ஜி இன்னும் வந்து லைக் அட்லீஸ்ட் காவாசி எனர்ஜியாக அது அங்கேயே வந்து அப்படியே சொல்லண்டுக்கிட்டே வந்து இருக்கு. Five of Swords is clarified by the Knight of Wands and the Three of Swords. Could be like ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பெரிய தலைவலி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வந்து இருக்கு. பட் அதை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கீங்க. சரி, புதிய விஷயங்கள் ஆரம்பமாகட்டும். பட் இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ், ஏதாவது ஒன்று முடிக்கப்படாத ஒரு விஷயங்கள் வந்து இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து முடிச்சு விட்டுடுங்க. இது வந்து ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு தயவு செஞ்சு அதை வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கட் பண்ணலை அப்படின்னா அது திருப்பி வந்து வந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்டான விஷயமே வந்து கிடையாது. இப்போ நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்டான விஷயமே வந்து கிடையாது. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ஒரு ஆர்கியூமெண்ட் இதுவாக வந்து லைக் ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட லைஃப்பில் ஏதோ வந்துட்டு உங்களை யாரோ வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே வந்து இருக்காங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா லைக் ஏதோ அவங்க அப்படிதான் வந்து கரெக்டாக வந்துருக்கு. பட் ஓவராலாக அது வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து பாதிக்குது. அது நீங்கள் வந்து பெருசாக வந்து இக்னோர் பண்ணுறீங்க. ஐ ஃபீல் லைக் அது உங்களை ரொம்பவே வந்து பாதிக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை பாதர் பண்ணுற விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், வேற யாராவது மூணாவது மனுஷங்களோட இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். அது ஒரு பெரிய தலைவலியை வந்து கொடுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நைட் ஆஃப் வாண்ட்ஸ் கிளாரிஃபைட் பை தி த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்னு வந்தப்போ கண்டிப்பாக வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எல்லாருக்கும் வந்து கிடையாது, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். குட் பி லைக் பெட்ரையல், பேக் ஸ்டாபிங், அந்த மாதிரி ஒரு முதுகில் குத்துறது, ஏமாத்துறது, சீட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை தயவு செஞ்சு வந்து இக்னோர் வந்து பண்ணாதீங்க. ஓகே, The Magician is clarified by the Devil and the Chariot. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எங்கே போய் மாட்டிக்கிட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆன மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோன்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஏதோ இல்லை ஒரு தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, இல்லைன்னா ஒரு தப்பான விஷயங்கள் கூட வந்து பண்ணலாம். தேவையில்லாத லைக் ஆசைகள் காரணமாக கூட வந்து இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த குட் பி நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் யார் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுடைய பார்ட்னர் கூட பண்ணுறதுக்கானது. பட் நம்ம பார்க்குறது இந்த கரண்ட் இஷ்யூஸ் யூ ஆர் இக்னோரிங் தான் நம்ம வந்து பார்க்குறோம்.
நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக வந்து நினச்சி வச்சுருக்கலாம். பட் நோ, தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ குட் திங். ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லைக் இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் அன்ஹெல்தியாகவோ இல்லை லைக் இன்னும் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் கூட உங்களுக்கு வந்துருக்கலாம். அதை வந்து பண்ணாதீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது, அதாவது புதிய தொடக்கத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்காமல் மேபி பழைய விஷயத்தையே வந்து தேடி 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 வந்து போகிறீங்களோன்னு தோணுது. இல்லை அப்படின்னா தவறான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி டிசைர் பண்ணி முடிஞ்சு போன விஷயம், இல்லைன்னா ஒரு தவறான ஒரு விஷயம், அது புரிஞ்சு கொள்ள மனசு இல்லாத ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் டாக்ஸிக்கான ஒரு விஷயத்துக்கே வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோன்னு தோணுது. ப்ரேயர் பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறேன். அது வந்து இக்னோர் லைக் இன்னும் அது உங்களுக்கே தெரியாமல் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாகவே வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை சீரியஸாக பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. The Emperor is clarified by the 8 of Cups and the Ace of Cups. ஒரு விஷயம் முடியுது, ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்குது. முடிவும் தொடக்கம், முடிவும் தொடக்கம். ஓகே, எம்பரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன் இல்லைன்னா ஒரு கொலாபரேஷன் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் மேஜராக வந்து இதில் வந்து மிஸ் ஆகுதுங்க. லைக் ஏரிஸாக வந்து இருக்கலாம். நீங்கள் இதில் யாராவது இருந்தீங்கன்னா கேப்ரிகானா வந்து கூட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஜெமினை இன்வால்வ் ஆகிருந்துருக்கலாம் மேபி. ஓகே, அந்த மாதிரியெல்லாம் லைக் சொல்கிறேன். ஓகே, எம்பரர் ஓகே ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கலாம் சில பேர். ஸோ ஒரு பர்சன் ஏதாவது ஒரு டாமினண்ட்டாக இருக்காங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து நம்மளை பொசிட்டிவாக நினைக்கிறாங்க அப்படின்னு கூட வந்து நினைக்கலாம். ஒரு எல்லா சினாரியும் நான் வந்து சொல்கிறேன். பட் அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அட்லாஸ்ட் நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் புதிய விஷயம் உங்களுக்காக வந்து ஆரம்பிக்குதுங்க. பட் நீங்கள் அதை வந்து மேஜராக வந்து இக்னோர் பண்ணுறீங்க. அதை உங்களுக்கான விஷயத்தை நோக்கி போகாமல் ஏதோ ஒரு தவறுதலான விஷயத்துலேயே போய் நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதும் இல்லைன்னா நீங்கள் நோக்கி போகிற விஷயமே ரொம்ப டாக்ஸிக்காக வந்து இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கலாம். பட் ஸ்டில் ஏன்னோ அதை பற்றி உங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு லைக் யூ ஸ்டில் ஸ்டே ஸ்ட்ராங்காக தான் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து பார்க்க முடியுது உங்ககிட்ட. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அவுட்கம் இல்லைன்னா யூனிவர்ஸ் கால் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அவுட்புட் தான் outcome of the situation. What is the outcome of the situation? The issues they are currently ignoring. The outcome of the situation. Okay, ஒரு நிமிஷம் நான் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கிறேன். உங்களோட எனர்ஜி நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஓகே, இந்த சேரியட், அதுக்கப்புறம் கிங் ஆஃப் வான்ஸ், அந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுறது டவரு, 10 ஆஃப் ஸ்வாட்ஸு, அந்த 7 ஆஃப் கப்ஸ். ஓகே, இது எதுவுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் எதுவுமே வந்து பாசிட்டிவாக வந்து இல்லை. இது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்க்குறப்ப உங்களுடைய மூமெண்ட் வந்துட்டு பெருசாக வந்து லைக் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நடந்ததுனால உங்களுடைய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. ஓகே, நீங்கள் தப்பான விஷயத்தையே வந்து நோக்கி போகிறீங்க. பட் அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க. ஒரு புதிய விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறீங்க. பட் அதனால தான் சொன்ன மாதிரி லைக் உங்களுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியே வர்றீங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். உங்களோட அந்த சுச்சுவேஷன் உங்களோட கண்ட்ரோலில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. நிறைய அடிப்பட்டதுனால லைக் ரொம்ப பேஷன்ஸாகவும் ரொம்ப டிட்டர்மைண்டாக வந்து இருக்கீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. அடுத்து வந்து இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்தனால ஒரு குட்டி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து தேடி போறீங்க. நான் சொன்னேன்ல ஒரு புதிய அத்தியாயத்தம், புதிய விஷயங்கள் வந்து நியூ ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அது வந்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜாபா இருக்கலாம், இல்லைன்னா புதிய அத்தியாயத்தம்னால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் வந்து இருக்கலாம். பட் நீங்கள் வந்து பண்ண மிஸ்டேக்கே இது வந்து திருப்பி பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து இம்மெச்சூர்டாக தான் வந்திருக்கீங்க. லேர்ன் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். பண்ண தப்பே வந்து திருப்பி பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டீங்க. இனிமேலும் அந்த தவறுகளை பண்ணாதீங்க, இல்லைன்னா அந்த சைக்கிள் சொல்லன்னு வந்து மாட்டிகிட்டே வந்து மாட்டிப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களோ, தப்பான விஷயங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துருங்க. தப்பான விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா வந்துருங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்து பெக் பண்ணி வந்து போகக்கூடாது. எல்லாமே ஒரு ஈக்குவாலிட்டியாக வந்து இருக்கணும். பட் உங்கள் விஷயத்தில் அது அப்படி இருக்கிற மாதிரி வந்து தெரியலை. நீங்கள் ஏதோ ஒன்று முடிஞ்சு போன விஷயத்தையே வந்து நோக்கி போகிறீங்க, தப்பான விஷயத்தையே வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணுறீங்க. அது வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுன்றனால உங்களுடைய வேகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு லைக் உங்களுக்கு வந்த விஷயங்கள். கண்டிப்பாக ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். ஹே ஹாய். ஸோ செகண்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்க்கலாம். அந்த கரண்ட் இஷ்யூஸ் யூ ஆர் இக்னோரிங். இதுதான் சட்டம் இதுதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். The current issues they are ignoring. The people who are chosen second crystal, the current issues they are ignoring. The current issues they are ignoring. 6 cards please, 6 cards please, 6 cards please. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே, யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஓகே, சம்திங் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மைத்தன்மைகள், உண்மை சம்மந்தது, ரொம்ப இந்த உண்மைத்தன்மை வாய்ந்த, ரொம்ப ரொம்ப இன்டெகிரிட்டியாக, ரொம்ப லாயல்ட்டியாக, ரொம்ப கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ உங்களோட இப்போதைக்கு ஓவரால் எனர்ஜி வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நடக்கலை. உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. உங்களை வந்து ரொம்பவே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் உங்களோட நம்பிக்கையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. பட் ரைட் நோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். அதுக்கு முன்னே நம்மளோட மூனாலஜி கார்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து அட்வைஸ் கார்டு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பிலீவ் இன் த இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு கார்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பிலீவ் இன் த இம்பாசிபிள். ஸோ அப்படின்ற கார்டு தான் நம்ம மூனாலஜி சார் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப லைக் இன்னும் பழைய விஷயங்கள்லாம் வந்து உங்களை ரொம்ப வந்துட்டு இது பண்ணியிருக்கனால லைக் இனிமேல் நான் என்ன வந்தாலும் பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பர்சனாக வந்திருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக, ரொம்ப தைரியமாக நான் என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து நீங்கள் வந்து வந்துட்டீங்க. Queen of Swords. ஓகே, லைக் ரொம்ப வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பொறுமையும் சோதிக்கிற அளவு மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிட்டே வந்து இருக்குது. ஓகே, 8 of Swords, 3 of Cups and 7 of Pentacles. ஓகே, எது வந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் இது எதுக்கு இந்த மாதிரி வந்து ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய பயத்தை வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பயமுடுத்தி ஒன்றுமே வந்து இருக்காது. நிறைய பயமுடுத்தி
வந்து பண்ணி வந்து இது பண்ணிப்பாங்க. உங்களுடைய எக்ஸ்ட்ரீம், அதாவது எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட், ஒரு பல்ஸ் பாயிண்ட் வந்து இருக்கும். அதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பொறுமையும் உங்களை வந்து ரொம்ப வந்து சோதிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது. மேபி உங்கள் எப்படின்னா லைக் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுடைய கொலீக்ஸ் அந்த மாதிரி லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பாக வந்துக்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப பெருசுப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி சங்கடப்படுத்தி அந்த மாதிரி வந்து இருக்கலாம். இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்னு தான் நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்க்குறச்சு இதனால தான் லைக் நிறையா வந்துட்டு ஓகே நிறைய நம்பிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களும் இப்போ வந்து நடந்துரும் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருந்திருப்பீங்க. பட் நோ, உங்களை வந்து சரியாக வந்து ஐ திங்க் உங்களை வந்து உங்களோட இன்னோசன்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒன்றையோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யாராக வேணால் வந்து இருக்கலாமே வந்து அவங்க வந்து உங்களை வந்து கிராண்டடாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஆர் நாட் அதே மாதிரியான பர்சன் நீங்கள் வந்து கிடையாது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க அப்படின்றது தான் இது வந்து சொல்லுது. ஓகே, 8 of Swords is showing me 2 cards, please. கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் மனபாரத்தோட ரொம்ப சங்கடத்தோட வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் உங்களுடைய முக்காவாசி மனசு ஒரு இடத்துல தான் வந்து இருக்குது. பட் மனசே இல்லாமல் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வந்து போகிறீங்க, இல்லைன்னா ஒரு விஷயத்த வந்து விட்டு மூவ் ஆன் ஆகி வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தின விஷயம் கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக வந்து இருக்கலாம், லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து கூட இருந்திருக்கலாம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து விட்டு விலகின மாதிரியோ இல்லை ஒரு பிரேக் எடுத்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அது வந்து இதனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் மேபி நீங்களும் இல்லாமல் மேபி இன்னொருத்தரும் அதில் வந்து ரொம்ப சங்கடப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்திருக்கும். ரொம்பவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனை ரொம்ப நம்பியிருப்பீங்க, ரொம்ப கடுமையாக அவங்கள வந்துட்டு லைக் கஷ்டப்படுத்தி இருந்திருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. மேபி உங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே வந்து கூட இருக்கலாம், நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்காம கூட வந்து இருக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப 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 பழக்கப்பட்ட ஒரு பர்சனாக வந்து இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பர்சன் லைக் மேபி அந்த பர்சனோட சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப லாங் ட்ரீம் கூட வந்து வச்சுருந்துருப்பீங்க, இல்லைன்னா உங்களோட நீண்ட கால கனவு அந்த மாதிரிலாம் கூட நிறைய கற்பனைகள் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து வளர்த்து வந்து வச்சுருப்பீங்க, இல்லைன்னா வளர்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஓவராலாக நான் வந்து சொல்கிறேன், ஒரு கஷ்டத்தில் தான் வந்து இருந்திருப்பீங்க. ஓகே, ஒரு பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க, நல்லா சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க, எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க, நல்லாவே வந்து போயிருக்கும். பட் அதே சைக்கிளே உங்களுக்கு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுது. எந்த இடத்த விட்டு தாண்டி வந்து எது பண்ணீங்களோ மறுபடியும் அதே சுச்சுவேஷன் நல்லா போயிட்டு இருந்தே மாதிரி நல்லா போய்கிட்டே இருந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, அது முடிஞ்சு அதையே விட்டு கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அதே மாதிரியான ஒரு நல்ல இது போகிற மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் அது வந்து அப்படியே உடையிற மாதிரி வந்து இருக்கு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து நொந்து போயிட்டீங்க. லைக் யாரை நம்புறது அப்படின்ற மாதிரியான ஒரு இது உங்களுக்கு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ரிப்பீட்டடாக இதுவே வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நடந்துட்டுருக்கோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. லைக் நீங்கள் இன்னும் அந்த லெசன்ஸை கற்றுக்கலையோன்னு வந்து தோணுது. ஏன்னா எல்லாரையும் வந்து ரொம்ப நம்புறீங்களோ, எல்லாரையும் வந்து லைக் இது பண்ணுறீங்களோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட வந்து யாராவது சிரிச்சு பேசுனாங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன், யாரோன்னு தெரியாதவங்க திடீர்னு வந்துலாம் நம்மக்கிட்ட நல்லா பழகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. எப்பயுமே யாராகவே இருந்தாலும் ஒரு 10 அடி தள்ளி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப வந்து நல்ல விஷயம். ஏன்னா அவங்க தான் வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ நல்லா போயிட்டே வந்து தான் வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் அந்த கரண்ட் இஷ்யூஸ் எதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எவ்ரிபடி இஸ் டேக்கிங் யூ ஃபார் கட். உங்களை வந்து அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களோட இன்னோசென்ஸோ இல்லை உங்களுடைய அறியாமையோ வந்து பார்த்துட்டிங்கன்னா
இப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்னே தான் வந்து உங்களுக்கு வந்து நடந்துட்டுருக்கு. பண்ண தப்பே நீங்கள் திருப்பி திருப்பி வந்து பண்ணுறீங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் மேபி அதை நீங்கள் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலையா, இல்லைன்னா அதையே வந்து பிடிச்சி வச்சுட்டே வந்து இருக்கீங்களா. ரொம்ப வந்து நீங்கள் நம்பின ஒரு விஷயம் வந்து செகண்ட் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நம்பின விஷயம். பட் மறுபடியும் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் மூவ் ஆன் வந்திருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து மறுபடியும் அவங்களே வந்து த்ரோவம் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸை விட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். மறுபடியும் ஒருத்தர் நம்பிக்கை கொடு லவ் மாதிரி அப்படி கொடுக்குறது நான் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். இந்த சமயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அவேக்கனிங்காக வந்து இருந்திருக்குமோன்னு வந்து தோணுது. இந்த தடவை நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க, ஓகே இதுவே வந்து நடக்குது, நம்மக்கிட்டையும் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, நம்ம தான் வந்து ஏமாறுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். பட் இது வந்து உங்களை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துது. எஸ், ஸோ கண்டிப்பாக வந்து சோல்மேட் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஏதோ ஒன்று லைக் அவங்க தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து அட் லாஸ்ட் லைக் தே என்ன சொல்கிறது, யூ ஃபீல் லைக் கோல் லைக் ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து உங்களை வந்து அதே தான் லைக் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகி வந்து ஒரு விஷயத்தை விட்டு அதையிலே இன்னும் ப்ராப்பராக நீங்கள் ஹீல் ஆகலை வந்திருப்பீங்க. திருப்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து இது பண்ணி அதே கஷ்டத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. ஐயோ ஏன் நமக்கே இப்படி வந்து நடக்குது அப்படின்னு கூடாது. அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கே எவ்வளோ நாள் வந்து தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக வந்து இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஒரே விஷயம் வந்து திருப்பி திருப்பி நடக்குதுன்னா எங்கே வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பட் யுவர் பெயின்ஸ் ஆர் எண்டிங் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரதான் போகுது. கண்டிப்பாக நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ நோ யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனோ, நீங்கள் ரொம்பவே வந்து ஹீல் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து கண்டிப்பாக ஆகிட்டீங்க. யூ ஹவ் கம் அக்ராஸ் ஒரு புயலை வந்து சந்தித்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அதனால தான் சொன்னேன், இப்போ யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். நான் இனிமேல் என்ன வந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரியான நீங்கள் ஹீல் பண்ணிட்டு வரவும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு தான் வந்து இருக்கும். ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்துட்டு யூனிவர்ஸ் அப்புறம் அவுட்கம் என்ன அப்படின்றதும் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த விஷயந்தான் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணியிருந்திருப்பீங்க. இதுதான் வந்து கார்டு சொல்லுது இப்போ. ஸோ தேவையில்லாமல் உட்காந்து வந்து நிறைய வந்து யோசிக்காதீங்க. உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய கனவு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராக்ரஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்க்க முடியாது, பட் அதுக்கான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து கார்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன மெசேஜ் சொன்னால் வந்து என்றதும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம தேர்ட் கிறிஸ்டனுக்கு போயிடலாம். Okay, the current issues you are ignoring அப்படின்ற தேர்ட் கிறிஸ்டல் வந்து தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டுங்க. எனக்கு மார்னிங்லேருந்து ஒரு செம்ம டயர்டு, வரிசையாக வேலை இருந்துகிட்டே வந்து இருந்தது வந்து. சரி, இது வந்து 2 days ஒரே நாளே 2 வீடியோ வந்து நான் எப்பயுமே எடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் வீடியோ வந்து இன்றைக்கி எடுக்கிறேன். இது வந்துட்டு 22 ஆஃப் திஸ் மந்த்துக்கு வர போகிற வீடியோ இது வந்துட்டு. ஏன்னா 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் நான் வந்து எடுக்கிறேன்னா. ஸோ அதை உட்காந்து நான் எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. இதை தாண்டி நான் வேறு வேலைகளும் நான் வந்து பார்க்குறேன். லைக் இன்னும் பர்சனல் ரீடிங்ஸ் ஐடில் வரும், அதுவும் நான் வந்து பண்ணுறேன். செம்ம டயர்டாகுது.
இடையில யாராவது இரிட்டேட் வேறு பண்ணுறாங்க. ஓகே, அவங்க டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். The current issues you are ignoring. The current issues you are ignoring. The current issues you are ignoring. Ching 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 ching. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்டிஸ். ஓகே ஓகே, எனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, லைக் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்குறச்சு. ஓகே, நமக்கு இங்கே வந்து ஓவரால் எனர்ஜி ஜஸ்டிஸ் கார்டு எதுக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். Why the justice card is here? Why the justice card is here? Why the justice card is here? உங்களுடைய ஓவரால் எனர்ஜி மேபி மணி விஷயத்தை பொறுத்த அளவுக்கு லைக் ஏதோ ஒரு விஷயம் வந்து நியாயமா வந்து இல்லையோ அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான வந்து தோணுது. லைக் மணி பொறுத்தளவோ இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு வந்து நினைக்குது. லோ ஜக்லிங் ஆகுற மாதிரியான ஒரு விஷயங்கள். பட் உங்கள் மனசாட்சிக்கு தெரியுது யூ ஹேவ் டன் அ வெரி கிரேட் ஜாப். வந்து லைக் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுடைய இதுக்கு நீங்கள் பண்ண விஷயங்களுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி வந்து கிடைச்சிருக்கு. பட் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் ஜக்லிங் ஆகிக்கிட்டே வந்து இருக்குது உங்களுடைய விஷயத்தில். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து அதை நோக்கி வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்களோ, உங்களுடைய எனர்ஜி வந்து இருக்கும்னு வந்து தோணுது. இது ஏதோ வேணால் வந்திருக்கலாம். நான் வந்து மணி அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் இம்பேலன்ஸ்டாக வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். பட் இன்னும் நிறைய விஷயங்களை நோக்கி வந்து நீங்கள் வந்து போயிட்டே வந்து இருக்கீங்க. அது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, why the 10 of swords is here? Why the 10 of swords is here? Why the 10 of swords is here? ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்துட்டு ரீசண்டாவோ இல்லை வந்து ஏதோ ஒன்றோ இல்லை இனிமேலோ எப்படி வேணாலும் வந்து வச்சுக்கோங்க, என்னை வந்து இக்னோர் பண்ணுறீங்க. அந்த பெயினை லைக் உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறவங்க இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஏதோ பண்ணுறாங்கன்னு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பண்ணுறாங்க அப்படின்னா லைக் யூ ஆர் கிவிங் ஸ்பேஸ் டு தம்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு நிறைய இடம் கொடுக்குறீங்க, அதனால தான் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. எதனால வந்து இது வந்திருக்கு? 10 of swords is clarified by this 7 of wands and the strength. Yes, you have given them more space. இங்கே வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணலை. ஆமாம், அதனால தான். பட் இப்போ ஓகே, லைக் யுவர் சீம்ஸ் டு பி வெரி இப்போ வந்து ஓகே. பட் இது நடந்திருக்கு அப்படின்னா இல்லை இனிமேல் நடக்க போகுது அப்படின்னா எதனால அப்படின்னு வந்து லைக் எதை வந்து லைக் நம்ம பார்க்குறது என்ன? த கரண்ட் இஷ்யூஸ் யூ ஆர் இக்னோரிங். ஏன் வி ஆர் கிவன் ஸ்பேஸ், ஓகே பண்ணுறோம். பட் எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அவங்க ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். Okay, why the 2 of wands is here? Why the 2 of wands is here? Why the 2 of wands is here? டூ ஆஃப் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிட்டு வந்து வர்றீங்களோன்னு வந்து தோணுது. ஓகே, இப்போ கொஞ்சம் முன்னேறம் வந்து பண்ணுறீங்களோ, உங்கள் கையில் வந்து எல்லா பொறுப்புகளையும் வந்து எடுத்துக்கணும். ஓகே, இது வரைக்கும் வந்து பண்ணிட்டீங்க, சரி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உஷாராக வந்து இருந்துக்கிறேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோனை வந்து நான் தாண்டி லைக் வந்து நான் வந்து வேறு ஏதாவது முயற்சிகள் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகள் வந்து நீங்கள் வந்து எடுத்துருந்துருக்கலாம். ஒரு விஷயம் உங்களுடைய கோலை வந்து நோக்கி அப்படியே உலக பந்து பார்த்தீங்களா சார் கையில் வச்சுருக்காரு, வச்சு அதை உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய விஷன் என்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லைக் உங்களுடைய பவரை வந்து நீங்கள் உங்கள் கையில் வந்து எடுத்துக்க வந்து லைக் முயற்சிகள் வந்து திரும்ப திரும்ப வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தெரிகிறது. ஓகே, லைக் யூ கோயிங் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம்.
Okay, the Empress is clarified by the 10 of Wands and the 5 of Cups. உங்களுடைய growth வந்து ஸ்டாப் ஆகுற விஷயம் அது என்ன தெரியுமா? லைக் பழசை பற்றி நினச்சி தேவையில்லாமல் உங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த கண்டிப்பாக வந்து ஒரு பாஸ்ட்டை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஃபீல் லைக் உங்களுடைய க்ரோத்தை நீங்களே வந்து ஸ்டாப் பண்ணுறீங்களான்னு வந்து உங்களுடைய நல்ல ஒரு க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா நீங்கள் முடிவுகள் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க. பட் ஸ்டில் அந்த பழசை நினச்சி வந்து உங்களே நீங்கள் வந்து அப்ரெஷன் வந்து பண்ணிக்கிறீங்க, உங்களே வந்து நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோத்தை வந்து அதுவே வந்து டம்ப் பண்ணுது அப்படின்னு தான் நான் வந்து ஆணித்தனமாக வந்து நான் வந்து சொல்லுவேன். ஓகே, why the 8 of cups is here, why the 8 of cups is here, why the 8 of cups is here, why the 8 of cups is here. Eight of Cups is clarified by the 7 of Swords and the Judgment. ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் வந்து விலகிட்டீங்க. ஏன்னா அந்த விஷயம் உங்களை ரொம்ப ஏமாத்திருச்சு. அதை நீங்கள் இக்னோர் அந்த இஷ்யூவை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து எடுத்துருந்துருப்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸில் வந்து யாரோ வந்து புகுந்து விளாண்டுட்டாங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து ஏமாத்திட்டாங்க. இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ் எக்ஸாக்ட்லி யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் சம்திங் பிகாஸ் நீங்கள் கமிட்டடாக இருக்க விருப்பம் இல்லையா? இல்லை. இது எதுக்கு அப்படின்னா லைக் சம்திங் ஏதோ ஒரு பெட்ரயல், ஒரு சீட்டிங், ஒரு ஏமாத்து வேலை அப்படின்றது வந்து நடந்திருக்கு. இல்லை அப்படின்னா லைக் நம்பி ஏமாத்திருக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அவேக்கனிங் வந்து ஆயிடுச்சு. இதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்துருச்சு உங்களுக்கு வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் தான் வந்து அந்த விஷயத்தையும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு உங்களுடைய க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணிங்க. பட் உங்களை எல்லாரும் ஈஸியாக அப்படியே வந்து அது ரொம்ப தடவிட்டு அப்படியே வந்து ஏமாற்றிட்டு வந்து போயிட்டாங்க. மேபி குட் பி ஃப்ரெண்ட்ஸாக வந்து கூட வந்து இருக்கலாம். உங்களுக்கு யாராக வேணால் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தும் உங்களை ஏமாற்றிருக்காங்கன்னா லைக் இந்த நேம் ஆஃப் எமோஷன்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒர்க்கில் கூட வந்து இருக்கலாம், எது வேணாலும் வந்து இருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா அது வந்து சீட்டிங் நடக்குது, லைக் உங்களுக்கான ஒரு பிளேஸ் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். Eight of Pentacles is clarified by the Moon and the 4 of Wands. One நிமிஷம். Why the Queen of Pentacles is here? Why the Queen of Pentacles is here? What is the current issue we are reviewing? I feel like you're healing yourself right now. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு ஓகே இட்ஸ் டன், இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் உங்களுடைய ஹீலிங்கில் கூட நீங்கள் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கலாம், அதில் வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த கரண்ட் இஷ்யூஸ் என்ன அப்படின்றது வந்து ஐடியா இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்டாப் பண்ணலை. தேவையில்லாமல் அதையே நினச்சி வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு அழகான ஒரு கோல் உங்களை வந்து உங்களுக்கு சான்சஸ் வந்து வந்திருக்கும், இல்லைன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்திருக்கும். பட் இதை நினச்சி நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஏன்னா இந்த நேம் ஆஃப் வேறு எதையா நினச்சும் வந்து நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டீங்களா என்னன்னு வந்து எனக்கு தெரியல. மேபி பாதி பேர் இக்னோர் பண்ணியிருந்துருக்கலாம், இக்னோர் பண்ணாமே வந்து கூட வந்து இருந்திருக்கலாம். பட் இன்னும் வந்துட்டு யூ ஆர் ஸ்டில் வேஸ்ட் டைம். பட் ஆல்மோஸ்ட் நீ வந்து நிறைய பேர் வந்து வெளியே வந்திருப்பீங்க. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா
இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஹீலிங் உங்கள் மேலே லைக் இந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வரணும். ஏன்னா இதை நம்ம நினச்சிட்டு இருக்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து க்ரோ ஆக முடியல. த இஷ்யூ யூ ஆர் இக்னோர்ட் ஓகே அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இதுதான் வந்து விஷயம். இந்த ஒரு கைடன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு லைக் ஓகே இது வந்து ஆயிடுச்சு, அடுத்து வந்துட்டு உங்களை சரி பண்ணுறதுல வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து பயம் இருக்கிற மாதிரி வந்து உங்களுடைய கார்ட்ஸ்ல எதுவுமே வந்து இல்லை. ஐ ஃபீல் லைக் நீங்க ரொம்ப தைரியசாலின்னு நினைக்கிறேன். லைக் நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறீங்க, இது பண்றீங்களே தவிர நீங்க கிவ் அப் பண்ற ஒரு பர்சன் மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இங்க வந்து ஜஸ்டிஸ் கார்டு வந்து வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து எப்படி அப்படின்னா அடுத்து என்ன, நான் என்ன பண்ணணும், ஓகே நான் வந்து இது முன்னாடி வந்து தடுமாறினேன், லைக் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கான நல்லது கெட்டது என்ன அப்படின்றது தெரிஞ்சு ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். நான் அதை வந்து சரி பண்ணவும் நான் வந்து இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்ன அப்படின்றதையும் நான் வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, நம்ம வந்து உங்களுக்கு அட்வைஸ் கார்டு வந்து என்ன வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். The advice card for the people who have chosen the third crystal. The advice card for the people who have chosen the third crystal. நீங்க யாருன்றது இந்த வேர்ல்டுக்கு வந்து காட்டுங்க. ஷோ த வேர்ல்ட் ரியல் யூ. ஓகே, ஷோ த வேர்ல்ட், இட்ஸ் டைம் டு ஷோ த வேர்ல்ட் ரியல் யூ. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நியாயமாக கரெக்டாக இருக்கிற ஒரு பர்சன். பீப்புள் ஹவ் டேக்கன் அட்வான்டேஜ், உங்களை வந்து அட்வான்டேஜ் வந்து எடுத்திருந்துருக்கலாம். உங்களை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் கஷ்டப்படுத்தி இருந்திருக்கலாம். பட் அதை நினச்சி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ஹீல் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. இந்த கரண்ட் இஷ்யூஸ் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுற விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது சரி பண்ணலாமான்னு அப்படின்னு வந்து தோணாலும் பட் ஐ ஃபீல் லைக் இது ஏன்னா இட் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன, ஷோ த வேர்ல்ட் ரியல் யூ. நீங்கள் யாருன்றது காட்ட வேண்டிய நேரம் வந்து வந்திருக்கு அப்படின்றதான் வந்து இங்கே வந்து காட்டுது. கரண்ட் இஷ்யூஸ் யூ ஹேவ் இக்னோர்ட். இதுதான் நீங்கள் அவங்களை எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல. அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ண வந்து நீங்களே வந்து அவங்களுக்கான சான்சஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்துட்டு அவுட்கம் அப்புறம் வந்து யூனிவர்ஸோட கால் என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். you are trying to heal, you are moving on the new direction. நியூ டிரெக்ஷனை நோக்கி வந்து போயிட்டே வந்து இருக்கீங்க. கஷ்டமாக தான் இருக்குது, பட் அதை நோக்கி வந்து போகிறீங்க. பட் ஒரு நல்ல ஒரு அவேக்கனிங் இது வந்து உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு அவேக்கனிங்காக வந்து இருந்திருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது வந்து இக்னோர் பண்ணுற விஷயம் வந்துட்டு ஒரு நிமிஷம், நைட் ஆஃப் கப்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் வந்து என்னன்னா திருப்பி அதையே நினச்சி வந்து வருத்தப்படக்கூடாது. திருப்பி இப்போதைக்கு வந்து யாரையும் நம்ம வந்து நம்பாதீங்க. உங்களை வந்து நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணவே வந்து கூடாது. ரிப்பீட் பண்ண திருப்பி அதே மாதிரியான ஒரு எனர்ஜி தான். நம்ம எதுக்கு தெரியுமா வந்து நீங்கள் ஹீல் பண்ணுங்கன்னு நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்கிறேன். ஏன்னா அதில் பண்ண தப்பை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற குறைகளையும் வந்து அதை வந்து ஷேடோ ஒர்க்குன்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து சரி பண்ணணும். ஏன்னா நமக்குள்ளேயே நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். அதை சரி பண்ணால் மட்டுமே அந்த மாதிரியான எனர்ஜியை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணாமல் இருப்போம். நமக்கே தெரியாமல் உள்ளே இருக்கிற இதுதான் வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி பர்சன்ஸையோ இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸையோ நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். அதை சரி பண்ணிட்டோன்னு வந்து வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம வந்து அட்ராக்டே பண்ண மாட்டோம். அதனால தான் வந்து அவேக்கனிங், விழிப்புணர்வு ஆகுங்க, இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள், அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாதீங்க. திருப்பி வந்து சொல்கிற விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான்.
ஸோ ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. இது நடந்து முடிச்சு தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. திருப்பி வந்து அதே மாதிரியான சான்ஸ் வந்து யாருக்கும் கொடுத்துருக்காதீங்க. எப்பயுமே ஒரு ஹெல்த்தி பவுண்டரி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை இன்னொரு சுச்சுவேஷனுக்கோ நீங்கள் சிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன நம்மக்கிட்ட தப்பு இருக்குது, நம்ம எதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து ஒரே தடவையிலலாம் வந்து சரி பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன்னா, எனக்கு காம்படிஷனில் வந்து நிறையா இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம போட்டி எடுத்துக்கலாமே தவிர நான் வளர்கிற நேரத்தில் வந்து அவங்க எப்படி வளரலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கக்கூடாது. இந்த உலகம் எல்லாத்துக்கும் சமமானது, ஈக்குவாலிட்டி வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து பொறாமப்படக்கூடாது. அப்போது அங்கே வந்து என்னோட தவறு ஒன்று இருக்குது, அந்த எண்ணங்கள் வந்து தவறு. ஸோ அந்த எண்ணங்களை ஐ ஹாவ் டு கரெக்ட் இட், அதை சரி பண்ணணும். ஐ ஹாவ் டு கீப் ஆன் திங்கிங் அபவுட் இட். அப்போ சரி பண்ணால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா these things will not இந்த விஷயங்கள் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ worry பண்ணாதீங்க. இன்னர் ஒர்க் நிறையா பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வந்து இருங்க. நிறையா வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து வந்தாலும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு மணி விஷயத்தில் கூட சில பேர் வந்து மணியை தொலைச்சிருக்கலாமே யாரையாவது நம்பி, அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, திங்ஸ் வில் டர்ன் அவுட் குட். இந்த இஷ்யூஸை வந்து இக்னோர் பண்ணுறாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து யாரையும் வந்து ஈஸியாக வந்து நம்ப வேணாம். இதுதான் உங்களுக்கான விஷயம். ஸோ பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஆன் லவ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.